இதில் விட்டேன். ஆமாம். ஸோ இந்த எக்ஸாக்டாக இந்த மாஸ்டர்பேட் பண்ணுற சுய இன்பம் பண்ணுற விஷயத்தை பற்றி அம்மாட்ட பேசிட்டு இருந்திருக்கான். அம்மாட்ட பேச வேணாமானா பேச வேணாம்னு இல்லை, ஆனால் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லணும் அவசியம் இல்லை. ஹி யூஸ் டு ஷேர் லாட் ஆஃப் டீட்டெயில்ஸ். இந்த அம்மாவும் அதை ஸ்டாப் பண்ணலை. ஸ்டாப் பண்ணாமல் நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன். அந்த பையனும் இதெல்லாம் அம்மாட்ட சொல்லணுமேன்னு தெரியாமல் அதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்திருக்கேன். நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுன்றது ஃபைன், வெரி குட். ஆனால் அது இந்த பவுண்ட்ரியை மெயின்டைன் பண்ணிடுறது நல்லது. நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணுன்றது நமக்கு தெரியும். இப்போ இன்னும் கான்ட்ரவர்ஷியல் இந்த கேஸுக்கு அப்படியே ஆப்போசிட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு பொண்ணு வந்து வயசுக்கு வந்துருச்சு. வயசுக்கு வந்த டீட்டெயிலை கொண்டு போய் எந்த அப்பாட்டையும் பேசாது. அது அவ்வளோ சேம் ஜெண்டர்கிட்ட தான் போய் பேசும். அது அப்பாட்ட போய் பேசினாலும் இல்லைப்பா அந்த விவரம் எனக்கு தெரியாது, நீ அம்மாட்ட கேளு இல்லை பாட்டிகிட்ட கேளுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. இதை செய்யாமல் அந்த அம்மா போட்டு ஒரு குழப்பி ஒரு கிண்டி அப்புறமா கொஞ்சம் இப்போ பரவாயில்ல, தேர் டூயிங் ஃபைன், அதெல்லாம் இஷ்யூஸ்லாம் இல்லை. நான் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த டார்கெட்டட் சப்போர்ட்டுன்றது வந்து நம்ம இந்த பில்டிங்லாம் கட்டுறப்போ முட்டுக்கட்டை கொடுப்பாங்கல்ல, அந்த முட்டுக்கட்டை வந்து கடைசி வரைக்கும் வச்சுருக்க மாட்டாங்க. தேவைப்படுற வரைக்கும் இருக்கும், தேவையில்லைன்னா எடுத்துருவோம். உங்கள் சப்போர்ட் அப்படி தான் இருக்கணும். அதுக்கு நமக்கு முதல்ல என்ன தேவைன்றது தெரியணும். அவனுக்கு எங்கே சப்போர்ட்டு தேவைப்படுதுன்றது எப்போ தெரியும்? அவன் பேசுகிறத காது கொடுத்து கேட்டால் தான் நமக்கு தெரியும். சப்போர்ட்டுன்றது ஒரு சில நேரம் உளவியல் ரீதியாக இருக்கலாம், ஒரு சில நேரம் பண ரீதியாக இருக்கலாம், ஒரு சில நேரம் வந்து காது கொடுத்து கேட்குற ஒரு உளவியல் ஒரு இமோஷனல் சப்போர்ட்டாக கூட இருக்கலாம். எங்கே அகாடமிக்கில் சப்போர்ட் இருக்கலாம், ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்டில் சப்போர்ட் இருக்கலாம். எங்கே அவனுக்கு உதவி தேவைப்படுதுன்றதை நம்ம தான் பார்க்கணும். அது பெஸ்ட்டு யாருக்கு தெரியும்னா, அந்த குழந்தை யாரோட வளருதோ அவங்களுக்கு தான் தெரியும். அதை அவங்க அது யாரோட வளருதோ அவங்க ப்ராப்பராக கவனிச்சாங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க, சரி எனக்கு இதுதான் தோணுது. இது என்ன சார் பெரிய பாயிண்ட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இதில் இன்னொரு விஷயத்தை நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நான் பண்ணுறது தான் சப்போர்ட்டு அப்படின்னு நினச்சி ஒரு சில பேரண்ட்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. நீ காலையில் 6 மணிக்கு ஒரு டியூஷன் போ, 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போ, சாயங்காலம் இங்கே போ, நைட்டுக்கு அங்கே போ, திங்க மட்டும் வீட்டுக்கு வா, இதை மட்டும் பண்ணு அப்படின்னு எதுவுமே அந்த பிள்ளைகிட்ட கேட்காம போட்டு பாடாப்படுத்தி அது போட்டு உருட்டி எடுத்து அது என்றைக்காவது ஒரு சோகத்தில் வந்து நின்று அது ரொம்ப பெரிய குழப்பம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கேளுன்னு என்ன ஆக போகிற, உனக்கு அப்பா அம்மா நான் என்ன உதவி செய்ய. நம்ம பேரண்ட்ஸ் என்ன செய்ய முடியும்னா, இன்க்ளூடிங் மீ, தேர் இஸ் நத்திங் கால்டு பெர்ஃபெக்ட் பேரண்ட். 100% பெர்ஃபெக்ட் பேரண்ட்டுன்னு ஒன்று கிடையாது. நம்ம எல்லோரும் அப்படி இருக்க முயற்சி பண்ணுறோம். எல்லோரும் முதலோட தானே பேரண்ட் இப்போ தான் குட்டியை போட்டு வளர்த்துட்ருக்கோம். நமக்கும் அது புது அனுபவம் தான். தப்பு செய்ய நிறைய வாய்ப்பு இருக்கான்னா கட்டாயம் இருக்குது. தப்பு பண்ணுறமான்னு சுற்றி பார்த்தா தெரியும், அந்த பிள்ளைகிட்ட கேட்டால் தெரியும். we are trying to be a perfect parent. அதில் அதுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அதை கொடுத்தா போதும். சரி சார் சப்போர்ட்டு கொடுத்தா பிரச்சனையெல்லாம் குறைஞ்சிருமா அப்படின்னா அதுதான் இல்லை. நிறைய ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்ஸ்லாம் இதை கோட் பண்ணும். பிறக்கிறது ஒரு சாபம், பிறப்பே ஒரு ப்ராப்ளம், சாகிற வரைக்கும் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நம்பிக்கிறது யார்? ப்ராப்ளம் தானே, சாகிற வரைக்கும் பிரச்சனை இருக்கும் அப்படின்றவங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். பிரச்சனை கன்ஃபார்ம். இன்னையிலேருந்து நம்ம என்றைக்கே ஒரு நாள் இறந்து போகிறோம். அது வரைக்கும் பிரச்சனை கன்ஃபார்ம். ஆனால் பிரச்சனை கன்ஃபார்ம். பிரச்சனையில் 2 வகை பிரச்சனை தான். ஒன்று எதிர்பார்த்து வர பிரச்சனை, இன்னொன்று எதிர்பார்க்காமல் வர பிரச்சனை. எதிர்பார்த்து வர பிரச்சனை என்ன? இப்போ எந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ண போகிறோம், எந்த காலேஜில் படிக்க போகிறோம், எங்கே வேலைக்கு போகிறோம், யாரை கல்யாணம் பண்ண போகிறோம், எத்தனை குட்டி பெற்றுக்கு போகிறோம், நம்ம எந்த ஊரில் இருக்க போகிறோம், இதெல்லாம் எதிர்பார்த்து வர பிரச்சனை. எதிர்பாராத வர பிரச்சனை, திடீர்னு யாராவது இறந்து போயிடுறது, அன்னெசரியாக ஒரு மெடிக்கல் இஷ்யூ வந்துடுறது, திடீர்னு ஏதாவது நேச்சுரல் கெலாமிட்டிஸ் வந்துடுறது, ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வந்துடுறது, பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுறது, இதெல்லாம் எதிர்பாராத வரக்கூடிய பிரச்சனை. இதை ரெண்டத்தையும் சமாளிக்கிறது எப்படி அப்படின்றத நம்ம தான் அந்த பிள்ளைக்கு மாடலாக இருக்கணும். மாடலானா நம்ம தான் அது என்ன செய்யணுன்றதை செஞ்சிட்டோம்னா அது பார்த்து காப்பி அடித்து அதை பாட்டு நம்ம பழகிக்கும். ஓகே, இது இதை ஃபோட்டோ எடுக்கணும்னு எடுத்துக்கோங்க. சம்திங் இம்பார்ட்டண்ட், ஐ வாண்ட் டு டேக் ஃபோட்டோ. இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. இது என்னன்றதை நான் கொஞ்சம் டைம் எடுத்து விளக்குறேன். இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அட்வர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது குழந்தைகளுக்கு மனநல தொந்தரவு இதில் ஏதாவது அனுபவிச்சிருந்தாங்க அப்படின்னா எளிதில் மனநோய் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறாங்க. நம்மளில் ஒரு சிலர் கூட இதெல்லாம் இருந்திருக்கலாம். நம்ம பிள்ளைகளுக்கு அது ஆகாமல் இருந்து பார்த்துக்கிறது நல்லது. அதில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்யூஸ்னால் அவங்க உடல் ரீதியாகவோ உணர்ச்சி ரீதியாகவோ
பாலியல் ரீதியாவோ துன்புறுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா மனநல ரீதியாக தொந்தரவு வர வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது நெக்லெக்ட், புறக்கணிக்கப்படுதல். புறக்கணிக்கப்படுதல் எதனால்? ஃபிசிக்கல், சோறு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, அன்பு பாசமாக தட்டி கொடுக்க சொன்னால் தட்டி கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் மாட்டாங்க, பக்கத்தில் உட்கார மாட்டாங்க. ஃபிசிக்கல் நெக்லெக்ட். இமோஷ்னல் நெக்லெக்ட், மனசு திறந்து வாய் விட்டு பேச வந்தால் கொஞ்சம் நேரம் இரு, அப்புறம் பேசலாம், வேலையாக இருக்கேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், எரிச்சல் பண்ணாத, அதை பண்ணாதன்னு நெக்லெக்ட் பண்ணுறேன். இது ரெண்டும் நடந்திருக்கு, நெக்லெக்ட் இருக்குது அப்படின்னா. அண்ட் தேர்ட் இஸ் முக்கியமான பாயிண்ட், ஹவுஸ் ஹோல்டு டிஸ்ஃபங்க்ஷன். அதாவது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான ஃபேமிலிஸ். என்ன மாதிரி? குடும்பத்தில் யாருக்காவது ஆல்ரெடி மனநோய் இருக்குது, ஃபேமிலியில் யாராவது ஜெயிலுக்கு போயிருக்காங்க, அம்மாவுக்கு வந்து வைலண்ட்டாக எல்லோரும் ட்ரீட் பண்ணுறாங்க, அம்மாவை போட்டு அடிக்க வைக்க சேர்க்குறாங்க, போதை பழக்கம் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, பேரண்ட்ஸ் நடுவில் டிவோர்ஸ் இருக்குது செய்யுது. டிவோர்ஸ் ஆனாலே மனநோய் வரும்னு அவசியம் கிடையாது. டிவோர்ஸ் ஆகி ஹெல்த்தியாக ஹாப்பி லைஃப் வாழ்கிற கப்பலும் பார்க்குறோம். அது நான் என்ன சொல்கிறேன், வல்னரபிள். அதாவது சின்ன பிள்ளைக்கு கொரோனா வருமா, மூத்தாளுக்கு கொரோனா நிறைய வந்துமா, மூத்தாளுக்கு வர வாய்ப்பு நிறைய இருக்குது. இதெல்லாம் இருந்தால் மனநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இருந்தால் கட்டாயம் வரும்னு நான் சொல்லலை. நிறைய பேர் சமாளிச்சுட்டு திறன்பட வாழ்க்கையை வாழ தான் செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து காரணிகள். வில் கோ ஃபார் ஷார்ட் ஆக்டிவிட்டி. நீங்கள் எல்லோரும் உங்கள் ஃபோனை எடுத்துக்கோங்க, உங்கள் ஃபோனை கையில் வச்சுக்கோங்க. ஓப்பன் யுவர் ஃபோன். டீச்சர்ஸ் யூ ஆல்சோ ப்ளீஸ். எல்லோரும் தான். யார் யார் இது ஸ்பீக்கர் எங்கெல்லாம் கேட்குதோ நீங்களாம் ஃபோன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்களும் தான். செட்டிங்ஸ் போங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு யாருக்கா தெரியலன்னா உதவி செஞ்சுக்கோங்க. செட்டிங்ஸ் போயிட்டு கீழே கடைசி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் டிஜிட்டல் வெல்பீயிங் 2018 அப்புறம் ஃபோன் வாங்கியிருந்தீங்கன்னா நான் சொல்கிறது இருக்கும், அதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா இருக்காது. iOS வச்சுருந்தீங்க, ஆப்பிள் ஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் டைம்னு வரும். உங்கள் ஃபோன் ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கடைசியில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிஜிட்டல் வெல்பீயிங் அப்படின்னு ஒன்று இருக்கா? கண்டுபிடிச்சிட்டேலா? வெரி குட். அதை அமுத்துங்க. இன்றைக்கி எவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க? சரி நான் கை தூக்குறேன், வரேன். நான் சொல்ல கை தூக்குங்க. 10 மணி நேரம், ஓகே. 8, ஓகே. 6 மணி நேரம், வெல்கம். 5 மணி நேரம் யாரும் பார்க்கலையா? இது பொய். 5 மணி நேரம், தேங்க்யூ. 4, நீங்கள் டீச்சர் அதனால் பார்த்துருக்க மாட்டீங்க. 3, 2, 1, அரை மணி நேரம், 10 நிமிஷம், ஃபோனே இல்லை சார். கொஞ்சம் பேர் கையை தூக்கலையே. தேங்க்யூ. வச்சுருங்க. ஃபோனெல்லாம் மடித்து உள்ளே வச்சிடலாம், போதும். தேங்க்யூ. நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க இல்லையா, உள்ளே வச்சுட்டே எல்லாத்தையும். உங்கள் குழந்தைங்க என்ன ஆப்பு பார்க்குறாங்க, எவ்வளோ நேரம் பார்க்குறாங்கன்னு இது உள்ளேயே நோட் பண்ணிட்டு தான் இருக்கும். நீங்களே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நாங்கள் நிறைய பேரண்ட்ஸ் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அவன் சும்மா தான் எடுத்து வச்சுருப்பான், போட்டு பாடாப்படுத்தி எடுத்துட வேண்டியது. இன்னொரு கான்டெக்ஸ்ட்டும் பார்க்குறோம், பேரண்ட்ஸ் தூங்கினதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து நோண்டுறது. நீங்கள் காலைல எழுந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், இந்த ஆப்பு நான் யூஸ் பண்ணவே இல்லை, ஆனால் ஒரு அரை மணி நேரம் ஓடி இருக்கு செய்யுது. ஈஸியாக கப்பைஸ் அடிச்சிடலாம். சரியா? எவ்வளோ நேரம் பயன்படுத்தலான்னு சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் பசங்க எல்லாருமே ஒரு 13 வயசுக்குள்ளான்னு இருப்பாங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வரைக்கும் அவங்க ஃபோன் பயன்படுத்தலாம். அது வந்து ஒரு டைம் இல்லை, ஒரு நாள் ஃபுல்லாக. 1 மணி நேரம், அப்புறம் தூங்கிட்டு, அப்புறம் 1 மணி, அப்படி கிடையாது. 24 மணி நேரத்தில் 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் பார்க்கலாம். ஆனால் உங்கள் முன்னாடி வச்சு தான் பார்க்கணும். நான் ரூமில் போய் பார்க்குறேன், சார்ஜை போட்டே ஒன்றும் பார்க்கக்கூடாது. அப்படி நீ ஒன்றும் பார்க்க வேண்டாம், அப்படி நீ ஒன்றும் பார்த்து ஒன்றும் செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்கு. ஏன் இதை சொல்கிறாங்க 1.5 மணி நேரம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அளவுக்கு மீறி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா 2 விஷயத்தை எனக்கு சொல்ல வருது. ஒன்று, அந்த குழந்தைய யாரும் கண்டுக்கிறது இல்லை.
இல்லை அந்த குழந்தை யார் சொல்லுக்கிறதையும் கண்டுக்கிறதில்ல. ஒன்று. ரெண்டாவது, அந்த வயசில் அந்த பிள்ளை என்ன செய்யணுமோ அதை அது செய்கிறதில்லை. இது ரெண்டத்தான் அது சொல்ல வருது. ஏன்னா 8 மணி நேரம் தூங்கும், 8 மணி நேரம் ஸ்கூலுக்கு இருக்கும், மிச்சம் ஒரு 4-5 மணி நேரம் பாத்ரூம் போக குளிக்க சாப்பிடன்னு வச்சுக்குவோம். 2 மணி நேரம் தான் கேப்பே இருக்குது. அந்த கேப்பு ஃபுல்லாக நோண்டிக்கோங்கன்னு தான் சொல்கிறோம். அதையும் மீறி நோண்டுறாங்கன்னா ஒன்று நம்ம கவனிக்கிறலன்னு அர்த்தம். ஓகே, இதையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் ஆப்ஸ் எந்தெந்த வயசில் பயன்படுத்தலாம் அப்படின்னு இந்தியன் பீடியாட்ரிக் அசோசியேஷன் கொடுத்தது. நீங்கள் நிறைய என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஜிபேலேருந்து காசு காணாமல் போகிறது, கேமுக்கு காசு கொடுத்துறதெல்லாம் பார்க்குறோம். அப்பப்போ உங்கள் ஃபோன் பாஸ்வேர்டெலாம் மாற்றிக்கோங்க, யூபிஐ பாஸ்வேர்டெலாம் மாற்றிக்கோங்க. இல்லை சார் அப்படி எனக்கே மறதி இருக்குது அப்படின்னா யூபிஐ டெலீட் பண்ணிவிட்டு யாராவது ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட், யாராவது ஒரே ஒரு ஃபோனில் மட்டும் யூபிஐ வச்சுக்கோங்க. ஆமாம், இதை எடுத்தாச்சா? மாற்றிக்கிட்டுமா? ஆமாம், இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் 2-3 ஸ்லைட்ஸ் 4 விஷயத்த சொல்லி நான் நிப்பாட்டுறேன். ஒரு மனநல நிபுணராக உங்கள் பேரண்ட்ஸ் ஆகிய உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா இந்த 4 விஷயம் மட்டும்தான். எதுக்காக இதை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, உங்கள் பிள்ளைகளுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு மனநல தொந்தரவு வராமல் இருக்க நீங்கள் என்ன செய்யலாம். முதல் விஷயம், அவன் பேசுகிறத அவன் பேசலைனாலோ ஒரு நாள் குறைஞ்சது 10 நிமிஷமாவது அது பேசுகிறத காதை கொடுத்து கேளுங்க. வேறு எந்த வேலையும் பார்க்காம, நான் சமைச்சிட்டே கேட்பேன், படுத்துக்கிட்டே கேட்பேன், நடந்துக்கிட்டே, ஒன்றும் இல்லை, பேசாமல் உட்காருங்க போது. அப்படி ஒரு வேலையும் பார்த்து கழட்ட வேண்டாம் யாரும். உட்காந்து 10 நிமிஷம் காதை கொடுத்து கேளுங்க. இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்தது, என்ன நடந்தது, ஏது எல்லாத்தையும் 10 நிமிஷம் ரொம்ப நேரம்லாம் இல்லை. இப்போ நான் பேச ஆரம்பித்து 1 மணி நேரம் ஆகும். ரெண்டாவது, அது ஏதாவது சில்லறத்தனமாக சொன்னாலும் பரவாயில்ல. அப்படியா, ஆமாவா, சரி சரி கேட்டிருக்கேன். இதுவா, நான் படிக்கிறப்பெல்லாம் எப்படி தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியும், எதுவும் வேண்டாம். அது பேசுகிறத முதல்ல ஃபுல்லாக கேளுங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது அப்புறம் பேசிக்கலாம். நம்ம என்ன செய்யணும், அம்மா சொல்லட்டுமா, நான் அம்மாவோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லட்டுமா, அப்பா என்னோட சொல்லட்டுமா, அப்புறம் கேளுங்க. சரி சொல்லு அப்படின்னா அப்புறம் சொல்லிக்கோங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ரெண்டாவது. மூணாவது, குழந்தைய காப்பி அடிக்கிறது ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸை தான் காப்பி அடிக்கும். அதனால் அது எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதுபடி முதல்ல நடந்துக்கோங்க. கோவப்பட்டால் ஃபோனை உடைக்கணும்னு நினச்சேன்னா நீங்கள் உடைங்க, அதுவும் உடைக்கும். மாற்றி மாற்றி உடச்சிக்கோங்க, உங்களுக்கு தான் நஷ்டம். கோவம் வந்தால் நான் ரீல்ஸ் பார்த்துட்டே படுத்துருவேன் அப்படின்னா ரீல்ஸ் பார்த்துட்டே படுங்க, அதுவும் ரீல்ஸ் பார்த்துட்டே படுக்கும். அப்புறம் என்னையே கேட்கக்கூடாது. நீங்கள் கோவம் வந்தால் உங்களை பார்த்தா என்ன செய்யணும், கோவம் வந்தால் மூச்சை விடுங்க, தண்ணியை குடிங்க, வெளியே போங்க, கொஞ்ச நேரம் இருங்க, அப்புறம் பேசுவோம். இல்லை கொஞ்ச நேரம் அழுங்க, என்ன எதுக்கு அழுகுறேன்னு சொல்லிட்டு அழுங்க. அதான் சொல்கிறாங்க இல்லை, எங்கள் அம்மா சோகமாக இருந்தால் எனக்கு சோகமாக இருக்குது. எதுக்கு சோகமாக இருக்குன்னா சொல்லிட்டா சோகமாக இருங்க. ஸோ யூ கேன் டூ மெனி திங்ஸ். 4வது முக்கியமான விஷயம், இதில் மாற்றமே இருக்கக்கூடாது. தூக்கம், சாப்பாடு, எப்போவெல்லாம் அவன் ஃபோன் யூஸ் பண்ணணும். இது இடியே விழுந்தாலும் இந்த ரொட்டீன் மாறக்கூடாது. இத்தனை மணிக்கு தூங்கணும், இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும். ப்ரிடாமினண்ட்டாக முஸ்லீம் ஃபேமிலிஸ் இருக்கிறதுனால எத்தனை மணிக்கு தொழுகை பண்ணணும் அப்படின்றது இடியே விழுந்தாலும் மாறக்கூடாது. அவன் செய்கிறானா இல்லையோ நீங்கள் முதல்ல செஞ்சு காட்டிடுங்க. நான் சொல்கிறது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா, அநியாயமாக ஒன்றும் கேட்குற மாதிரி இல்லையே. இதை பண்ணாலே எந்த விதமான மனநோயும் வராது. நான் சொல்லலை, ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. ஓகே, உங்கள் வேலை என்ன அப்படின்னா நோட்டீஸ் பண்ணுங்கள், கனெக்ட் பண்ணுங்கள். யாரோட கனெக்ட் பண்ணுறது, அந்த குழந்தை வாழ்க்கையில் யார் முக்கியமாக இருக்காங்க, இப்போது அந்த டீச்சராக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த பிள்ளைக்கு யார் பிடிக்குதோ, இல்லை ஏதாவது மத குருக்களாக இருப்பாங்க, அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. தனியாக நான் பிள்ளையை வளர்த்து சாதிச்சிருவேன் அப்படின்றது வாய்ப்பே இல்லை. யூ நீட் சப்போர்ட். பை டிஃபால்ட் வி ஆர் சோஷியல் அனிமல். ஒருவரை சார்ந்து ஒருவர் வாழக்கூடிய பிராணி தான் மனித பிராணி. எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறதுக்காக இன்னொருத்த வேணும், நான் தனியாக இருக்கேன்னு சொல்கிறதுக்காக ஒரு கூட்டம் வேணும், அந்த கூட்டத்துலேருந்து நான் தனியாக இருக்கேன்னு சொல்கிறதுக்காக வேணும்ல. அதனால் தனியாலாம் பிள்ளையை வளர்க்க முடியாது. யூ நீட் சப்போர்ட், டேக் சப்போர்ட். அண்ட் கிளைமேக்ஸ் இஸ் தெர் இஸ் நத்திங் கால்ட் பெர்ஃபெக்ட் பேரண்ட். பெர்ஃபெக்டான பேரண்ட்டுன்னு எதுவுமே கிடையாது. வி ஆர் ஆல் ட்ரைங் டு பி பெர்ஃபெக்ட் பேரண்ட். ஒரு சிறந்த அப்பாவாகவும் ஒரு சிறந்த அம்மாவாகவும் ஒரு சிறந்த பெற்றோராகவும் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்னு நினச்சதுனால தான் நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்க. உங்களுக்கே நீங்கள் ஒரு வாட்டி நல்லா கை தட்டிக்கோங்க. ரொம்ப நல்ல விஷயம் அது. ஆக்சுவலாக நீங்கள் என்ன செய்ய முடியுமா, யூ கேன் பி ஜஸ்ட் இமோஷ்னலி, ஃபிசிக்கலி, ஃபினான்ஷியலி அவைலபிள் டு தெம்.
தமிழில் சொல்லணும் அப்படின்னா, உணர்ச்சி ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பண ரீதியாகவும் அவங்களுக்கு நம்ம அம்மா இங்கே இருக்கேன், அப்பா இங்கே இருக்கேன், இல்லை சாச்சி சாச்சா யார் வளர்க்குறாங்களோ நான் இங்கே தான் இருக்கேன், எதுனாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்றது மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். அண்ட் யூ ஆர் த மாடல். எனி கொஸ்டின் ஆன்சர் ஐ கேன் டேக் ஒரு 5 to 6 questions. 5லேருந்து ஒரு 6 கேள்வி கேட்டுக்கலாம். அப்புறம் நான் முடிச்சிட்டேன். மிக்க நன்றி. கேட்கணுமா மேடம்? கேட்கறதுக்கு சங்கடமாக இருந்தாலும் துண்டுச்சீட்டு எழுதி அனுப்பலாம். ஐ எம் ரெடி டு ஆன்சர். என்ன வேணாலும் கேட்கலாம். நீங்கள் தான் கேட்க போகிறீங்களா இல்லை மைக் பாஸ் பண்ண வந்தீங்களா? சரி சொல்லுங்கள். பொறுமையாக யோசிச்சுட்டு கூட கேளுங்க. ஒரே நிமிஷம். எனக்கு பொத்தாம் பொதுவாக கேள்வி வேண்டாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நிறைய குழந்தைங்களுடைய தகப்பனார் வெளிநாட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய பொருளாதாரம் அங்கே இருக்குது. ஸோ அதை குழந்தைங்க தாயார் கண்ட்ரோலில் மட்டும்தான் இருக்கிறாங்க, இங்கே ஊரில் இருக்கக்கூடிய அவங்க சொந்த பந்தங்களோட. இதில் ப்ராப்ளம் என்ன நான் வைக்க வரேன்னு சொன்னேன்னா, இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, ஒரு குழந்தைய கேட்டேன், அது தூக்கு போட்டுக்கிறதுக்கு சொல்லியிருக்கு, இது பார்த்து ஷாக்காக இருக்குது அப்படின்ட்டு. ஷாக் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவங்க தன்னுடைய மனைவிட்ட பொருளாதார ரீதியாகவோ வேறு ஏதாவது மென்டலி அப்செட், ஏதாவது ஜாப் விஷயமாவோ வேறு ஏதாவது ப்ராப்ளங்கள் இருக்கும்போது அதை ஃபுல்லாக எஃபெக்ட் காட்டுறது ஒய்ஃப்ட்ட மட்டும்தான் அவங்க காட்ட முடியும். அவங்க காட்டுறாங்க. ஸோ அவங்க அதை ரியாக்ட் பண்ணுறது குழந்தைங்கள்ட்ட ரியாக்ட்